கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு இருந்த சீசர்கள் 12 பேர் இருந்தார்கள். அதில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்தினார். சில இடங்களுக்கு 2 பேர் போனாங்க, சில இடத்துக்கு 3 பேர் போனாங்க. பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அன்பாயிருந்த சீசன், மார்பிள சாய்ந்த சீசன் என்று யோவானை சொல்லுகிறோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகளே, பேதுருக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? என்கிட்ட சொல்லாத ஒன்றை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரா? அப்போ அவன் காரியம் என்ன என்பதை குறித்து ரொம்ப ஆர்வமாக ஆராய விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குமாரன் உலகத்தை உண்டாக்கினவர். அவருக்கு தெரியும் யார் யார் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இயேசுவுக்கு தான் தெரியும், இந்த இடத்துல பேதுருட்ட இதை சொன்னால் பேதுருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்குமா தெரியாது. யோவானை ஒரு விதமாக, யாக்கோப்பை ஒரு விதமாக, எல்லாரும் சீசர்கள் தான், எல்லாரும் மேலே ஒன்று போல தான் அன்பு வைத்திருந்தார். ஆனால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நடத்தினார். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய ஞானம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணுறோம், வேலை செய்கிறோம், குடும்பம், 2 பிள்ளைகள் ஒன்று போல இருப்பதில்லை. 5 சகோதரர் இருந்தால் 5 சகோதரர் ஒன்று போல இருப்பதில்லை. நம்ம தான் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஞானத்தை அவரிடத்துல கேட்கணும். ஏன்னா அவர் ஞானமாக பதில் சொல்கிறார் பாருங்க. இயேசு சொல்கிறாரு, ஏப்பா அது உனக்கு எதுக்கு? நீ என்ன பின்பற்றி வா, நீ என்ன தானே நம்பி வந்த. என்னுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நானும் இதை சொல்ல விரும்புகிறேன். நாம் யாரை நம்பி வருகிறோம்? ஊழியக்காரரை நம்பி வரோமா? சொல்லுங்க. ஊழியக்காரரை நம்பி வரக்கூடாது. ஊழியக்காரங்க உங்களுக்காக மறிக்கலை. உண்மையான ஊழியக்காரங்க உங்களுக்கு ஜெபித்தார்கள் என்று சொன்னால் அந்த ஊழியக்காரோடு இணைந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இல்லை என்றால் உங்களை வேறு பக்கம் எடுத்துருவார். இல்லைன்னா ஊழியக்காரர்களை வேறு பக்கம் எடுப்பார். நல்ல நீங்கள் இந்த காரியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரியமானவர்களே. பாருங்க, இவனுக்கு ஒரே டவுட்டு, எப்படி கேட்கலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழகாக பதில் சொல்லி போனார் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, அதனால நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங். மனிதர்கள் எப்படி உங்களை ரட்சிக்க முடியும்? அது நடக்கவே நடக்காது. எல்லாரையும் பயன்படுத்துவார் ஆண்டவர். அதனால இவரால் தான் வீடு கட்டப்படுது, இவரால் தான் வீடு சுகமாச்சு, இவரால் தான் ரட்சிக்கப்பட்ட, அப்படி சொல்லவே கூடாது. நாகமான எடுத்துக்கொள்ளுங்க. யாராவது ஒருத்தரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எலிசா சொல்றாரு, தண்ணி தான் பயன்படுது, வேலைக்காரன் பயன்படுகிறான். அந்த சிறு பிள்ளை சொல்லணும், அவர் வந்திருக்க மாட்டாரு. எவ்வளவு காரியங்கள் இருக்கு பிரியமானவர்களே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டவரை பின்பற்றுங்க, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுங்க. வேத புத்தகத்தில் எழுத இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுங்க. அவரை பின்பற்றி அவர் சொன்ன கூட்டத்துக்கு போங்க. அவரோட பேசுகிற அனுபவம். நீங்க வீட்டில் இருந்தால் பேச முடியாது, நீங்க உலகத்தோடு இருந்தால் பேச முடியாது என்பதற்காக தான் கூட்டங்கள், ஆலயங்கள். மனுஷனுக்காக அல்ல. நீங்க மனுஷனுக்காக செஞ்சீங்கன்னா அதுக்கு சண்டை தான் வரும், சமாதான குறைவு தான் இருக்கும். அதனால இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போமா? பிதாவை, நம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. இந்த வெளிப்பாடெல்லாம் எங்களுக்கு சொல்லி ஏசப்பா, ஜனங்கள்லாம் உம்பக்கம் திரும்ப நிற்கிற செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவுக்கே ஊழியம் செய்யட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், குறைகளை நிறைவாக்கும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.